தசரதன் தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு தனக்கு இந்த மாதிரியான மூப்பு வந்துட்டு. ஏன் மூப்பு வந்தது? அருமையான வார்த்தை. தீங்கிழை ராவணன் செய்ததினால் அவனுடைய கர்ண மூலத்திலே ஆங்கோர் நரை முளைத்தது. அருமையான வார்த்தை. தீங்கிழை ராவணன் செய்ததினால். எங்கேயோ ஒருத்தன் செய்யக்கூடிய தர்மம் இல்லாத காரியங்கள் தயரதன் போன்ற நல்ல மகானாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவனுடைய கர்ண மூலத்திலே ஒரு நரையாக வந்தது. அந்த நரைய பார்த்த உடனே அவனுக்கு மனசுல தோணிச்சு. என்ன தோணிச்சு? அப்பா, நமக்கு வயசாகி போச்சு, நம்ம ரிட்டையர் ஆயிடலான்னு நினைச்சோம். அப்ப ரிட்டையர் ஆயிடலான்னு சொன்ன உடனே முடிவெடுக்கிறான், யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. அப்போ ராமனுக்கு கொடுப்பது அப்படிங்கிற முடிவை செய்கிறான். கம்பனிலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், கம்பன் தயரதனானவன் ராமன் மீது மிகவும் அளவு கடந்த பாசத்தை வைத்தவன் என்று சொல்லக்கூடிய சொல்லை நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இப்ப நமக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது, மற்ற பிள்ளைகள் மேல அவருக்கு பாசம் பெருசா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்காகத்தான் இந்த விடுமுறையில கொஞ்சம் திரும்பவும் வால்மீகி ராமாயணத்தை திரும்பவும் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அயோத்தியா காண்டத்தை எடுத்து படிச்சேன். வால்மீகி சொல்றார், 4 பிள்ளைகள் இடத்திலையும் அவ்வளவு பாசமும் இருந்ததாம் தயரதனுக்கு, மாற்றமில்லாத பாசங்கள். அப்ப ராமனை ஏன் அவன் ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால், மரபின் முறையிலே ராமனுக்கு தான் கொடுத்தாகணும். அதை யோசிக்கும். நீ மூத்தவனுக்கு தான் நாங்க பட்டம் கட்ட முடியும். மரபின் முறையிலே மூத்தவனுக்கு கொடுக்கணும். ஆகவே ராமனை பற்றி சிந்தித்தான். வால்மீகி சரியா சொல்லு. கம்பன் அதை சொல்லல. கம்பன் சாதாரணமா போட்ட உடனே நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, தயரதனுக்கு ராமன் மீது ஒரு தனி பாசம் இருந்ததாக பேசினார். அதனால்தான் தயரதன் தான் எடுத்த முடிவு சரியாங்கிறத கேட்கறதுக்கு அமைச்சர்களை வச்சு பேசுறான். என்ன கேட்கறான்? நான் இந்த மாதிரி முடிவு பண்றேன், என் பிள்ளை ஆகிய மூத்தவனாகிய ராமனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் செய்யற எண்ணம் சரியா? நான் யோசிச்சது சரியா? அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க? சந்தோஷமா ஆமோதிக்கிறார். எல்லோருமே என்ன சொல்கிறார்கள்? சந்தோஷமா சொல்றார். ராமரா அவ்வளவு நல்ல குணங்கள் கொண்டவனா, அவனுக்கு கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு சந்தோஷமான விஷயம். தயவு செய்து அவ்வளவு விஷயம். ஆகவே அவன் சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்களை கேட்கிறான். அமைச்சர்களும் சரி, நான் வசிஷ்டரை கேட்கிறான். முதல்ல ராமனிடத்துல கொடுக்கலாமா? வசிஷ்டர் ஒரே வார்த்தையில குறிப்பாக யோசித்து சொல்றார், எது விதியோ அதுதான் நடக்கும். என்ன வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா? எது விதியோ அது நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யறத செய்யப்பா, அது ஏதோ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடக்கும். நீ நினைக்கிற அது பட்டம் கட்ட போறாங்கன்னு, அது எதோ இது விதியோ நடக்கும், நல்லது அப்படின்ட்டு. மற்றவர்கள் எல்லாருமே ராமனை பாராட்டி பாராட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே அவருக்கு ஒரே சந்தோஷம். தயரதனுக்கு தன்னுடைய முடிவு. ராமனுடைய குணங்களை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய சுற்றி இருந்த மந்திரிகள் அதை பத்தி தான் பேசிட்டு வந்தோம், அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராமனுடைய குணத்தை பத்தி சொல்லுப்பான்னு அழகா ஒருத்தர் சொன்னார். ஒரு மந்திரி சொல்றான், தானமும் தர்மமும் தகவும் தன்மை சேர் ஞானமும் நல்லவர் பேணும் நன்மையும் மாணவ வையம் நின் மகற்கு வைகளும் ஈனம் இல் செல்வம் வந்து ஈயக என்னவே. பெரிய செல்வம் அவனுக்கு வந்து சேரும்பா. இந்த உலகத்திலே பெரிய செல்வமானது என்றைக்கும் வற்றாத பெரும் செல்வம் அவனிடத்திலே வந்து சேரும். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய மனசுல அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய குணம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னென்ன குணம் வச்சுட்டு இருக்கான்? தானம். தானம் மட்டுமா செய்யறான்? தர்மம். அதுதான் முக்கியம். ராமன் நிற்கின்ற ஒவ்வொரு இடமும் ராமன் தர்மத்திற்கு இடரில்லாமல் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம். அதனால்தான் தர்ம விக்கிரகவான் அப்படின்னு வால்மீகி எடுக்கிறார். அவர் தர்மத்துக்கு ஒரு விக்கிரகமாக இருந்தவன். அப்படின்னா என்ன? ஒரு ஐடியல். நம்ம சொல்றோம் இல்லையா, முனீஸ்வரன் அப்படின்னு சொன்னா ஒரு ஐடியல் சொல்றோம். இப்படித்தான் இருக்கும்னு ஒரு உருவம் சொல்றோம் இல்லையா? அப்ப தர்மத்துக்கு ஏதாவது ஒரு உருவம் சொல்லணும் இல்லையா? தர்மத்துக்கு என்னங்க உருவம் சொல்ல முடியும்? ராமரை சொன்னாதான் தர்மம்.
ராமன் தான் தர்மம், தர்மம் தான். அப்ப தர்மமும் தகவும் ஒழுக்கம், எப்பேற்பட்ட ஒழுக்கம், தன்மை சேர் ஞானமும் மேன்மை பொருந்திய மெய்யுணர். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, தன்மை சேர் ஞானம், அருமையான வார்த்தை. ஞானம் வந்துட்டுதுன்னா சிலருக்கு உண்மையான ஞானத்தை சொல்லும். சிலருக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, படிச்ச உடனேயே ஒரு அகந்தைன்னு ஒண்ணு வரும். பார்த்திருக்கோம், படிச்ச திமிர்றா அவனுக்குன்றாங்க இல்லையா? அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, படிச்ச திமிரு, தெரியும், எல்லாம் தெரியும், வித்யா கர்வம்னு பேர். பார்த்து பாருங்க சமஸ்கிருதத்துல அதுக்கு பேர் என்ன, வித்யா கர்வம். அது கொஞ்சம் மாறும். எனக்கு தெரியும் பாரு, நான் எப்படி பண்றேன், அப்படி வந்து அந்த வித்யையும் அந்த கல்வியும் அந்த அறிவும் மனசுக்குள்ள சேருகின்ற பொழுது நமக்கு என்ன நம்மை அறியாமல் வந்து சேரும் அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் நம்மை அறியாமல் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ராமனுக்கு என்ன இருந்ததுன்னா, அழகா சொன்னான், தன்மை சேர் ஞானமும். தன்மைனா என்ன அர்த்தம், குணத்தில் தன்மையானவன். எனக்குதான் தெரியும்னு காட்டிக்க மாட்டான், புரியுதா? எனக்குதான் எல்லாம் தெரியும், என்ன மிஞ்சிய வேண்டாம் பேசிட்டு போறீங்க அப்படின்னு எந்த இடத்துலயும் பேச மாட்டான். பேசின மாதிரி எந்த இடத்திலேயாவது கம்பராமாயணத்திலேயோ ராமாயணத்திலேயோ நமக்கு ஒரு காட்சி இருக்கா? இல்ல. ராமர் அளவுக்கு மீறி பேசிவிட்டார், எங்கேயா சொல்ல முடியுமா? சுக்கிரீவனிடத்திலே போய் பேசுகின்ற பொழுதும் சரி, வாலியினிடத்திலே வாலி கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொழுதும் சரி, அனுமன் தன்னை பார்த்து அனுமனிடத்திலே பேசுகின்ற பொழுதும் சரி, ராவணன் தன் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை போட்டு முதல் நாள் போரிலே எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியாக நின்ற பொழுதும் சரி, ராமன் எந்த இடத்திலும் அகங்காரம் கொண்டவனாக, ஆணவம் கொண்டவனாக தன்னுடைய புத்தியோ அறிவையோ பேசவில்லை. என்ன சொன்னா, கையில் இருக்கக்கூடியது எல்லாம் கீழே விழுந்தவுடனே இன்று போய் போருக்கு நாளை வா. ஏன் உங்ககிட்ட எதுவும் இல்லை, இன்னைக்கு போய் போருக்கு நாளைக்கு வா. அப்ப அப்பேற்பட்ட தகவை சேர்ந்த ஞானம் அவருக்கு. நல்லவரை பேணும் நன்மையும், பெரியோர்களை என்றைக்கும் போற்றி காக்கின்ற நற்பண்பு எல்லாம் உன் பிள்ளைக்கு இருக்குப்பா. மாணவனா மனுகுலத்திலே வந்தவனே தசரதா, வையம் நின் மகற்கு, உன்னுடைய பிள்ளைக்கு ஈனம் இல் செல்வம் இல்லையா? ஈனம் இல்லாத செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கூட குறையாத செல்வம். அப்படிதான் நம்மளும் கேட்கிறோம். கலையாத கல்வியும், அந்த வார்த்தையில என்ன வருது, குறையாத செல்வமும். வார்த்தை போடுறோமா இல்லையா? நம்ம பிரார்த்தனையா தானே வைக்கிறோம். அம்பாளிடத்தில் அபிராமி வள்ளிக்கு நம்ம பேசும்போது என்ன சொல்றோம், தடைகள் வாராத கொடையும் குறையாத செல்வம் இல்லையா? அப்போ வார்த்தை என்ன, அந்த செல்வமானது என்னைக்கும் குறையக்கூடாது. ஏன், அரசுல உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு காசு பணம் வேணும், இருந்தா தான் அவன் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். அப்ப அப்படி அவனுக்கு ஈனமில் செல்வமும் வந்து இயைக. எனவே அப்படி வந்து விழும்பா அவனுக்கு, கவலைப்படாத, உன் புள்ள அப்பேற்பட்ட புள்ள, ஆகவே நீ கவலைப்படாத தசரதா, அவனுடைய குணங்கள் அப்படி உயர்ந்த குணங்கள். அது மட்டும் இல்ல, ஒரு பொருள், ஒரு பையன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அப்ப உன் புள்ள எப்பேற்பட்டவன், உதாரணம் சொல்றான் பாருங்க, அழகான உதாரணங்கள் சொல்றாங்க. ஊருணி நிறையவும் உதவும் மாடு உயர்பார் கொழு பயன் மர பழுத்தற்று ஆகவும் கார் மழை பொழியவும் கழனிபாய் நதி வார் புனல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார்? இந்த உலகத்துல எவன்கிட்டயாவது போய் நின்னு நம்ம அவன் வீட்டுல இருக்கக்கூடிய கிணறெல்லாம் வத்தி போகட்டும்னு சொன்னீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவானா? இல்லைன்னா அவன் வீட்டுல கிணறுல தண்ணி எப்பவும் வத்தாம இருக்கட்டும்னு சொன்னா அவன் சந்தோஷப்படுவானா?
இல்லையா? அப்ப என்னைக்குமே நீர்நிலைகள் வற்றாமல் இருக்கக்கூடியது ஒரு பெரிய வளம். அப்ப இந்த நாட்டிலே ஒரு இடத்துல அவன் ஒரு நாட்டிலே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு வளம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? உன் வீட்டுல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நல்லா இருக்கும். உன் வீட்டுல என்ன பண்ணலாம்? பசுமாடுல இருந்து மரம் வரைக்கும், மரம் செடி கொடி வரைக்கும் நல்லா இருக்கட்டும். சரியா? அப்ப எல்லாமே வரணும், எல்லாமே நன்றாக வாழ்க்கையிலே வளத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதையெல்லாம் இருந்தா அவைகள் என்ன வளத்தை சொல்லக்கூடியது. எப்படி ஒரு நாட்டிலே அல்லது ஒரு ஊர்ல நீர்நிலை வற்றி போகணும் அப்படின்னு அவனும் நினைக்க மாட்டான். அப்ப அந்த ஊரணி நிறையவும், அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆறு வளத்தோடு இருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள், எல்லாரும் விரும்புவார்கள். அது போல உதவும் மாடு உயர் உதவும் மாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே பலருக்கு உதவத்தக்க இடத்திலே இருக்கக்கூடிய பயன்தரு மரங்கள். இந்த மரத்திலே என்ன நல்ல பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது. அந்த மரத்தை வேண்டான்னு எவனா சொல்லுவானா? பழம் காய்த்து கிடைக்கக்கூடிய மரத்தை வேண்டாம்னு எவனா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். எப்படி நீர்நிலைகள் நிறையணும்னு நினைப்பானோ அது போல மரம் செடி கொடிகள் எல்லாம் நல்லா பழுத்து காய்ச்சி அதனுடைய காலத்திற்கு அதுக்கு என்ன வேணுமோ அந்த கனிகள் எல்லாம் தந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கார்மழை பொழியவும், கரெக்டான நேரத்துல மழை பொழியவும், கழனிவாய் நதி வார் புனல் பெருகவும். கரெக்டா நம்ம என்ன செய்யறோம்? நதியிலிருந்து தண்ணீரை திறந்து விட்டோம்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய வயல் வழியின் வழியாக இந்த தண்ணி எல்லாம் சரியா பாயணும். பாசனம் சரியா இருந்தா தான் நம்முடைய வயல்கள் நிறையும், இல்லையா? அப்போ நெல்லை போட்டிருக்கோம், கரும்பு போட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் தண்ணி வேணும். இப்ப இந்த தண்ணி சரியாக பாய்ஞ்சாதான் அந்தந்த வகையான பயிர்கள் வாழும். அப்போ கழனிபாய் நதி வார் புனல் பெருகவும், இதுவும் பெருகிச்சுன்னா இதெல்லாம் எவனாவது மறுப்பானோ? மறுக்க மாட்டான். அது போலத்தான் இதெல்லாம் எதுக்கு உதாரணமாக சொன்னார்கள் இந்த மந்திரிமார்கள்? இதெல்லாம் எப்படி மறுக்க மாட்டார்களோ அது போல உம்புள்ள ராஜாவா இருக்கிறத மறுக்க மாட்டாங்க தசரதா. ஆகவே அவனை செய்யும். இதெல்லாம் உதாரணம் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? ஒரு ஊரணி எப்படி இருக்கும், ஒரு பழந்தரும் மரம் எப்படி இருக்கும், ஒரு மழை காலத்திற்கு எப்படி பெய்கிறதோ, ஒரு தண்ணியானது எப்படி நெல்லுக்கு பாய்ஞ்சு அந்த வயலை ஊட்டம் செய்கிறதோ அது போல் மிக்க இன்றியமையாதவனாக ராமன் இருக்கிறான். ஆகவே அவனை யாரும் வேண்டான்னு சொல்ல போறதில்ல. பனையாம் நெடும் கரப்பரம யானையாய் நினையாவாம் தன்மையாய் நிமிர்ந்து மண்ணுயிர்க்கு எனையாவரு அன்பினன் ராமன் ஈண்டு அவர்க்கு அனையாவரு அன்பின அவையும் என்றனர். இதுல என்ன சொல்றாரு? ராமர் மக்களிடத்திலே வச்சிருக்கக்கூடிய அன்பு மட்டும் இல்லப்பா தைரதா, மக்களே ராமன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அதுக்கு ஈக்குவலா இருக்குன்ட்டு. அதாவது உம்புள்ள மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு நீ பாப்ப, அப்பாவா அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்? தன்புள்ள மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தெரியும். ஆனா மக்கள் ராமன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அவருக்கு தெரிய சான்ஸ் இல்லை, இல்லையா? அது யாராவது சொன்னா தானே தெரியும். அப்ப அதை சொல்றார்கள். என்ன சொல்றாங்க? மக்கள் உன்னுடைய பிள்ளை மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு இருக்கு பத்தியாப்பா, அதுவும் அதுக்கு இணையான ஒன்று. அப்போ ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அன்போடு பிணைந்தவர்களாக இருப்பதினாலே ராமன் இந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்வது சரி. ஆகவே தசரதா உன் முடிவுல தப்பில்லை. ஆகவே தயவு செய்து நீ ராமனை பட்டத்தில் ஏற்றுக்கொள்ள செய். அது சொன்ன உடனே மொழிந்தது கேட்டலும். இப்ப எப்படி இருக்கும் கேட்டு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தயரதனுக்கு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கான், தான் முடிவு செஞ்சதே 4 பேர்கிட்ட கேட்கிறான். 4 பேரும் தன்னுடைய முடிவுக்கு ஏற்றது போல் மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா சொல்றாங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தசரதன் பண்ண முடிவை ஆம் என்று ஆமோதித்தவர்கள் தசரதனுக்கு பயந்து சொல்லல. சரியா? ஆமாஞ்சாமி போடுற கும்பல் இல்ல.
உண்மையாகவே தயரதன் அயோத்தி நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சொன்னவர். அதுல பாருங்க என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் ஒருமித்தமான ஒரு கருத்து இருந்திருக்கு. என்ன கருத்து? ராமன் அரசாள சரி, உனக்கப்புறம் ராமன் எடுத்துக்கிறது சரிதான் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அப்போ தன்னுடைய முடிவு தனக்கு சரியான முடிவு என்பதை தயரதன், இப்ப தான் ஒரு முடிவு சொல்றான், முடிவு சொன்னதை மக்கள் எல்லோரும் ஆமோதித்தார்கள் என்று சொன்னால் அவருக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்றான், மொழிந்தது கேட்டலும் மொய்த்த நெஞ்சினை பொழிந்து பேர் உவகையான் பொங்கு காதலன். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து சொன்ன உடனே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சந்தோஷத்துல பொங்கு அவனுக்கு, பேர் உவகை சொல்ல முடியல அவனுக்கு சந்தோஷம். கழிந்தது என் துயர் அப்படின்ட்டான். என்ன சொல்லிட்டான்? முடிஞ்சுற என்னுடைய கஷ்டம் என்னோட என கழிக்கும் சிந்தையன் வழிந்த கண்ணீரினான் மன்னன் கூறுவான். கண்ணுலேருந்து அப்படியே கொட்டுது தண்ணி, ஆனந்த கண்ணீர். ஏதோ அழுகுறங்கிறதுக்கு ஐயோ கொடுத்துட்டு போகணும்னு அழல தசரதன். ஆனந்த கண்ணீர். எதுக்கு ஆனந்த கண்ணீர்? தனக்கு பின். ஏன்னா யோசிச்சு பாருங்க, வசிஷ்டரிடத்துல பாலகாண்டத்துல நம்ம படிச்சோம். என்ன சொன்னா, தனக்கு பிள்ளை இல்லாத போது என்ன வரம் கேட்டான்? தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டான். என்ன சொல்லி கேட்டான்? தனக்கு பின் தன்னுடைய ஆட்சியை தன்னை போல் மாட்சிமையோடு செய்யக்கூடிய ஒருவன் எனக்கு தேவைன்னு கேட்டான். கரெக்டா? அவனுடைய வரம் அதுதானே. அவன் தானே போய் கேட்டான் வசிஷ்டர் இடத்துல. அப்பதானே புத்திரகாமேஷ்டியாகம் நடந்தது இல்லையா? யோசிச்சு பாருங்க, அவனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? தனக்கு பின்னாடி சரியாக இந்த ராஜாங்கத்தை, இந்த மக்களை தன் போல் பேணி காக்கின்ற ஒருவன் வேணும். இதைத்தான் வசிஷ்டர் இடத்துல போய் அவன் குறையா வச்சான். வேற எதுவும் கேட்கல. தனக்கு பின்னாடி பெருசா கஜானா ஓணும், தனக்கு பின்னாடி அவன் பெரிய பெரிய நாட்டை ஆளணும், இதெல்லாம் அவன் கேட்கவே இல்லை. அவன் என்ன சொன்னான்? எனக்கு பின்னாடி இந்த மக்களை நன்முறைப்படுத்தி நான் எப்படி செய்யறனோ அதே போன்ற ஆட்சியை, அதே மாட்சிமையோடு ஒருவன் இருந்து ராஜாங்கத்தை ஆளணும். அதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அதுதான் வசிஷ்டர் இடத்துல இவன் போய் வச்சது. கேட்டது 1, கிடைச்சது 4 இல்லையா? பை 1 get 3 ஃப்ரீன்னு அந்த இடத்துல அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வசிஷ்டர் தான் கொடுத்திருக்காரு. பை 1 get 3 ஃப்ரீ கொடுத்துட்டு போயிட்டார். சரியா? அழகா அவர் 4ஆ கொடுத்துட்டு 4ஐயே வச்சு கொண்டுட்டார். 4 எப்பேற்பட்ட பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க. 4 எப்பேற்பட்ட பிள்ளை. தசரதனுக்கு தலைகுனிவு தரக்கூடிய பிள்ளைகளாக இருந்தார்களா? எங்கேயாவது தசரதன் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த பிள்ளையாவது இருந்தது? அப்ப தசரதன் எவ்வளவு, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல் கரெக்டான தசரதனுக்கு இல்லையா? இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். அப்ப தசரதன் அவ்வளவு தவம் இருந்து அப்பேற்பட்ட பிள்ளைகளை 4 பிள்ளைகளை எடுத்தான். அவனுக்கு எந்த பிள்ளையும் சலிக்கல, எந்த பிள்ளையும் கடைசி வரைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ராமாயணம் படிக்கிறோம்னு சும்மா மேல இருந்து படிக்க கூடாது சார். கடைசி வரைக்கும் ராமாயணத்தை தயவு செய்து திரும்பி படிங்க. எந்த பிள்ளையாவது தசரதனை ஏதாவது தப்பா பேசிச்சா? எதையாவது ஒரு இடத்துல. லக்ஷ்மணன் மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல அப்பா தப்பு செஞ்சிருப்பாரோ நினைச்சு பேசுறான். அப்பத்தான் சொல்லிட்டான். என்ன சொன்னா? நதியிலே புனல் இல்லாத போது காரணம் அது நதியின் பிழை என்று, அது விதியின் பிழையப்பா. அப்பா சொல்லி பிரயோஜனம் இல்லடா, நம்ம அப்பாடான்ட்டான் ராமர். அப்பா தப்பா முடிவெடுத்துட்டாரோன்னு இவன் பேசுறான். அப்பதான் அவன் சொல்றான். அப்போ எந்த இடத்திலுமே அப்பாவை குறையாக சொன்னவர்களும் இல்லையா? ஒரு இடத்துல அழகா வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் தான் ராமாயணத்துல படிக்கணும். நம்ம இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கணும். தாய் தகப்பனை எவன் ஒருவன் நிந்திக்காமல் வாழ்கின்றானோ அவன் ராமலட்சுமண பரத சத்ருக்கனுக்கு ஒப்பானவர்களாகத்தான் இருப்பார். இது உண்மை, சத்தியம். ஏன்னா அந்த ஒரு குணம் வந்தாதான் அப்படி வரும். முதல் வணக்கம் அவங்கதான் சொல்றான். ஒரு இடத்துல ஒரே ஒரு நிமிஷத்துல கபந்தன் சீதையின் தூக்கி லக்ஷ்மணனை தூக்கி போகும்போது லக்ஷ்மணன் ஒரு நிமிஷம் கதறான். பாத்தியா, ஐயோ நம்ம இந்த காட்டுக்கு வந்ததுனால எவ்வளவு பெரிய பேரு, கைகை நம்மள இந்த காட்டுக்கு அனுப்புனதால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சத்தம் போடுறான்.
யாரு? லக்ஷ்மணன். ஒரு நிமிஷம். ராமன் சொல்றான், அம்மா நமக்கு நன்மை தாண்டா செஞ்சிருக்கா. ஏன் இல்லைன்னா இப்பேற்பட்ட ஒரு ஆள் ஒருத்தன் இங்க இருக்கிறான், இவன் இவ்வளவு துன்பத்தை தர்றான்னு நமக்கும் தெரியாது. இந்த காட்டுல இவனால துன்பப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் வாயால சொல்லவும் முடியாது இல்லையா? அப்பானுடைய அரசாட்சிக்கு கீழே வர்ற இடம் தானடா இது. இங்கேயும் நம்ம அரசாட்சி செய்ய வேண்டிய கடமை தானடா நமக்கு. அதனாலதான் அம்மா நம்மள என்ன சொன்னா, பரதன் காட்டை பார்த்துக்கிட்டும், நீ பரதன் நாட்டை பார்த்துக்கிட்டும், நீ காட்டை பார்த்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மளை அனுப்பியிருக்கான். யோசனை பாருங்க. இதெல்லாம் தான் பார்க்கணும். இந்த குணங்களை தான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ராமன் உயர்ந்தவனாக பேசப்படுகிறான். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, அருமையான வார்த்தை பாருங்க. இங்க சொல்றாங்க, எல்லாத்தையும் முடிச்ச உடனே தசரதன் கண்ணிலிருந்து தண்ணீர் வழிந்து, கண்ணிலிருந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெருகி சொன்னா, செம்மையின் தருமத்தின் செயலின் தீங்கின் பால் வெம்மையின் ஒழுக்கத்தின் மெய்மை மேவினீர். சுத்தி இருக்கிறவங்களே நீங்கள்லாம் யாரு? செம்மையிலே சிறந்தவர்கள், தர்மத்திலே சிறந்தவர்கள், தீங்கு செய்யாதவர்கள், ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களே நீங்கள். இதுவரைக்கும் நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன்? ராமன் எம்புள்ள நினைச்சிட்டு இருந்த. ராமன் என் மகன் என்பது என் நான் நினைச்சேன். ராமன் எம்புள்ள நினைச்சேன். நெறியின் ஈங்கு இவன் உன் மகன், இனிமே அவன் உன் புள்ளடா, நான் ஏன்டா கவலைப்படணும்? இனிமே யாரு? அது உங்க புள்ளப்பா. இனிமே அவன் உங்க புள்ள. இந்த ராஜாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை அவன். ராமன் உங்கள் பிள்ளை, நீங்க யோசிச்சீங்கடா. நோக்கும் இங்கு என்றான். அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். ஆகவே நீங்க தான் இனிமே பார்த்துக்க போறீங்க அவனை என்று சொல்லிவிட்டான் தயரதன். அப்ப எப்படி ஒரு மனம் வரணும்? அந்த ஒரு மனசும் முக்கியமான மனசு. தயரதன் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்திலே அவன் என்ன பண்றான் அங்க சொல்லிட்டு, தான் ஒரு அரசவை விடுத்த பின் ஆணை மன்னவன் புரை தபு நாளோடு பொழுது நோக்குவன் உரை தெரி கனிதரை ஒருங்கு கொண்டு ஒரு வரை பொறு மண்டபம் மருங்கு போயினான். அங்க இருக்கக்கூடிய ஜோதிட கணிதர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, ஒரு நல்ல நாளா பாருங்கப்பா, பட்டாபிஷேகத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஜோதிடர்களை எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அவர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு போறோம். இப்போ மந்திர ஆலோசனை நடத்தி தனக்கு பின்னாடி ராமன் என்கின்ற முடிவை சொல்லி, ராவனை கூப்பிட்டு ராமனிடத்திலேயும் நீ உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்பா, நீ அடுத்தது அரசாட்சி எடுத்துக்க போற அப்படிங்கிறதையும் சொல்லி, அப்பா அதையும் சொல்லிட்டு பிள்ளை இடத்துல ஒரு பாசத்திலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பா உன் மேல பாரத்தை வச்சுட்டேன்னு நினைக்காதப்பா. ஏன்னா நம்முடைய குல பரம்பரையிலே நமக்கு பின்னாடி யாருக்காவது ஒரு வாரிசுக்கு கொடுத்துட்டு நாம ரிட்டையர் ஆகணும்பா, அது மரபு. ஆகவே உனக்கு நான் கொடுக்குறேன்பா. ராமர் என்ன செஞ்சார்? அதுக்கும் ஆஹா ஓஹோன்னு சந்தோஷப்படல. கட்டாஸ்து எடுத்துக்கிறேன், ஓகே மண்டையாட்டிட்டு சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு சுமந்திரன் கூட்டிக்கிட்டு போயிட்டான். ராமர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் தன்னுடைய மந்திரிகளை கேட்கிறார். மந்திரிகள் அத்தனை பேரும் ராமன் மீது இருக்கக்கூடிய சந்தோஷத்துல அவங்க எல்லாருமே நல்ல வார்த்தைகளை சொல்லி, ராமனுடைய நல்ல குணாதிசயங்களை சொல்லி சொன்ன உடனே கடைசியில தயரதன் என்ன சொல்லிட்டான்? என் புள்ளை இல்லை, இனிமே உங்க புள்ளேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே எல்லோரும் சந்தோஷமாக போக இவர் தன்னுடைய ஜோதிடர்களை எல்லாம் கூப்பிட்டு கணக்கு போட்டு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப மந்திர ஆலோசனை படலம் என்று சொல்லக்கூடிய அந்த படலம் அந்த இடத்துல முடியுது. அதுக்கப்புறம் வருகின்ற ஒரு முக்கியமான படலம், மந்திர ஆலோசனைக்கு அடுத்தது மந்திரை சூழ்ச்சி படலம். இப்பதான் கதையே ட்விஸ்ட் ஆகும். சரியா? அதுக்கு முன்னோடிகள் இப்ப நடக்கும். இங்கதான் முக்கியமான ஒரு திருப்பம் நடக்கும். இப்ப என்ன, ராமனுக்கு முடிசூட்டு விழாங்கிறதெல்லாம் தீர்மானமாகுது. அதுக்கான நாட்களை பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இதே அதான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஆண்டை அந்நிலை ஆக அறிந்தவர் பூண்ட காதலர் பூட்டு அவிழ் கொங்கையர் நீண்ட கூந்தலர் நீள் களை தாங்கலர் ஈண்டு ஓடினர் இட்டு இடை இற்றிலர். இப்போ தசரதன் பக்கத்துல ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, 4-5 பெண்கள்.
இவங்கெல்லாம் யாரு பணிப்பெண்களாக தசரதனுக்கு இருக்கவங்க மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் மெசஞ்சர்ஸ். யாருக்கு மெசஞ்சர்ஸ் அப்படின்னா கோசலா தேவிக்கு இவங்கெல்லாம் மெசஞ்சர்ஸ். இப்ப இந்த சமாதானம் கேட்டுட்டாங்க. என்ன சமாதானம் கேட்டுட்டாங்க? ராமருக்கு பட்டாபிஷேகம் சுட்ட போகிறார் அப்படிங்கிற சமாச்சாரம் வந்துருக்கும். இப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் என்பது யாருக்கு தெரிஞ்சது? ராமருக்கு மட்டும்தான் சொன்னார் அவர் தசரதன் இல்லையா? தசரதன் கூப்பிட்டு ராமனை கூப்பிட்டு சொன்னார். ராமா கேட்கும். ராமர் காலையில கேட்டுக்கிட்டு வெளில வந்துட்டார். ராமர் எப்பேற்பட்டவர்? சந்தோஷத்தெல்லாம் பெருசா காட்ட மாட்டார். அவர் இஸ் வெரி சைலண்ட் பர்சன் இல்லையா? ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அதாவது என்ன அப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சாருன்னா அவங்க அம்மா கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவார்? அம்மா அப்பா ஏதோ நாளைக்கு ராஜாங்கத்தை எடுத்துக்கோன்னு சொன்னார் அப்படின்னு சாதாரணமா சொல்லுவார். நம்மளா இருந்தா நாளையில இருந்து நான் தான் சிஇஓ ஓஹோன்னு சத்தம் போட்டிருப்போம். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன்னா ராமர் எதையுமே வெளியில காட்டாத சாதாரணமான ஒரு சமாதானத்தை செய்யக்கூடியவர். ஆகவே ராமர் எதையுமே சொல்லல. என்ன ஆச்சு? தயரதன் பக்கத்தில் இருந்த பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் யாருக்கு தோழிகள், யாருடைய தூதர்களாக இருக்கிறவங்க? கௌசல்யா தேவிக்கு தூதர்கள். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆஹா, இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அவங்க அம்மாவுக்கு சொல்லணும்னு சொல்லி எல்லாம் ஓடுது. நீ ஈண்டு ஓடினர். ஓடுறாங்க, குடு குடு குடுன்னு ஓடி. அவங்க ஓடக்கூடிய ஓட்டத்தை பத்தி சொல்றார். அவங்க ஓடும் போது அவங்க இடையில போட்டிருக்கக்கூடிய மணிமேகலை அருந்து கீழே விழுதான், கூந்தெல்லாம் அவிழ்ந்து கீழே விழுதான். அதெல்லாம் பத்தி கவலைப்படல. அவசரமா கொண்டு போய் சொல்லிட்டு சமாச்சாரம் சொல்லிட்டு குரு ஓடுதுங்க எல்லாம். அப்புறம் வர்றாங்க. வந்த உடனே அம்மா கௌசல்யா தேவியினுடைய அரண்மனைக்கு அந்தபுரத்துக்குள்ள நுழைகிறார்கள். நுழைஞ்சவர்கள் சொல்லல, ஆடுகின்றனர். ஆடுகின்றனர், பண் அடவு இன்றியே பாடுகின்றனர், பார்த்தவருக்கே கரம் சூடுகின்றனர், சொல்வது ஓருகிலர் மாடு சென்றனர் மங்கையர் நாள் வரை. ஆடுறாங்க. ஆஹா, ராமருக்கு இது ராஜாங்கம், ஆஹா ஓஹன் சத்தம், சந்தோஷம் குதிக்குதுங்க. குதிக்குதுங்க, பாடுதுங்க. பண்ணே இல்லாம பண் அடவு இன்றியே பாடுகின்றனர். நம்ம அந்த குழந்தைகிட்ட கையில கொடுத்தா குழந்தை அதுவா ஒரு ராகத்துல ஸ்வீட் வாங்கில வச்சுக்கிட்டு அம்மா குத்தாங்களே, அம்மா குத்தாங்களே, அம்மா குத்தாங்களேன்னு ஏதோ ஒரு ராகத்துல பாடிக்கிட்டே போகும். அது இந்த ராகம் எல்லாம் தேட முடியாதுங்க. அதனுடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஒரு குழந்தைக்கு அதனுடைய சந்தோஷம் மட்டும்தான் தெரியும் இல்லையா? நாம தான் இந்த இட்டு கட்டி பாடுறது, ராகத்தை போட்டு பாடுறது, தொடையில தட்டி தாளம் போட்டு பாடுறது எல்லாம் நாம தான் யோசிப்போம். குழந்தைக்கு அப்படிலாம் தெரியாது. தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும்னா என்ன பண்ணும்? அதுவா ஒரு ராகம் போட்டு பாடும். அது மாதிரி இந்த 4 பேரும் இங்க ஓடினாங்க. இந்த பணிப்பெண்கள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? பண் அடவு இன்றியே பாடுகின்றனர். பாடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. பார்த்தவருக்கே கரம் சூடுகின்றனர். பார்த்தவங்க எல்லாம் கையை பிடிச்சிட்டு குதிக்கிறாங்க. இதை நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, கிவ் மீ ஹைஃபைன்னு. அது மாதிரி போடுறவங்களுக்கு எல்லாம் ஹைஃபை. அப்புறம் கையெல்லாம் கொடுத்து குதிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. பார்த்தவங்க எல்லாம் என்ன 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 ஏன் கை கொடுக்குறேன், என்ன சந்தோஷம் அப்படிங்கிறான். ஒண்ணு கிடையாது. ஆடுறாங்க, பாடுறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுவது ஒரு ஹிலர். என்ன சொல்லுவதுன்னு கூட யோசனை இல்லை, வார்த்தையே வரல. ஆனா இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. மாடு சென்றனர். மாடுன்னு சொன்னா இந்த இடத்துல கோசலை. மாடுன்னு சொன்னா ஏன் மாடுன்னு வார்த்தையை கம்பன் போட்டான் என்று சொன்னால், ராமன் கண்ணுக்குட்டி, கோசலா தேவி பசுமாடு. மாடு சென்றனர், அம்மா கிட்ட போய் சொல்றாங்க இல்லையா, பசுமாட்டு கிட்ட போய் சொல்ற மாதிரி. மாடு சென்றனர் மங்கையர் நால்வரும் போய் நிக்கிறாங்க. இவங்க இப்படி குதிச்சுன்னு வரும்போது கௌசலை பாக்குறா. என்ன இவங்க செய்யறாங்க என்னன்னு அவளுக்கு தெரியல. கண்டவாதரை காதலின் நோக்கினாள். கௌசலை பாக்குறா. பார்த்துட்டு என்னம்மா, ஏன்னா உலகத்திலேயே பொறுமையான ஒரு தாய் என்று சொன்னால் கௌசல்யாவை தவிர ஒரு பெருமையான தாய் யாராலும் இருக்க முடியாது. ஏன்னா அவள் எப்படின்னா அவ அறிவினால் மகிழக்கூடியவள். பாருங்க, அது வரும்பா. அதாவது அழகா சொல்லுவான். 2 இடத்திலே ஐயா கிருபானந்த வாரியார் சொல்லுவார். 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. என்ன? ராமனுக்கு நாளை முடிசூட்டு விழான்னு சொன்ன உடனே 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. 2 சந்தோஷத்தையும் கம்பன் சொல்றான். அதுல சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்கின்றான்.
கைகேயி மனதினால் மகிழ்ந்தாள். அவ குழந்தை மாதிரி மனசால சந்தோஷம் அவளுக்கு. கோசலை அறிவினால் மகிழ்ந்தாள். அவ அறிவினால் மகிழ்ந்தாள். அதனாலதான் அவ உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டா, வெளியில காட்டிக்கல. கண்ட மாதரை காதலின் நோக்கினாள், கொண்டல் வண்ணனை நல்கிய கோசலை உண்டு பேர் உவகை பொருள் அன்னது தொண்டை வாயினர் சொல்லுமின் இந்து என்றாள். அங்க வந்தாங்களாம். கொண்டல் வண்ணனை நல்கிய கோசலை. கொண்டல் வண்ணன் யாரு? மழை மேகம் போன்ற நிறத்தை உடைய ராமபிரானை பெற்ற கோசலை. ஏன் மழை மேகம்? ஏன்னா மழைதான் தாகத்தை தீக்குது. மழைதான் நமக்கு எல்லா விதமான வளத்தையும் தருகிறது. ஆகவே மழை மேகம் போல இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ராமபிரானை தந்தவள். ஆகவே கொண்டல் வண்ணன் நல்கிய கோசலை என்ன பண்றா? ஆடி பாடி ஓடி வந்திருக்கக்கூடியவர்களை இப்படி காதலா பாக்குறார், நீ சந்தோஷமா பாக்குறா. உண்டு பேர் உவகை. என்னமா என்ன சந்தோஷம்? ஏதோ இருக்குது போல இருக்கு, ஏதோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க, என்னமோ சந்தோஷம் இருக்கு போல இருக்கு. அன்னது தொண்டை வாயினீர். சொல்லுப்பா, வாயை திறந்து சொல்லுங்க. சொன்னீங்கன்னா சிறந்த வாயை கொண்ட பெண்களே சொல்மின் இந்து, சொல்லுங்களே, காதால கேட்போம். அப்போ கோசலை என்ன சமாச்சாரம்? என்னத்துக்கு ஒரே சந்தோஷம்? என்ன சமாச்சாரம்? ஏதோ ஆடி பாடி வரீங்களே, என்ன சமாச்சாரம்? ஏறி மண்ணடும் கழல் வந்து வணங்கிட பல் நெடும் பகல் பார் அளிப்பாய் என நின் நெடும் புதல்வன் தன்னை நேமியன் தொல் நெடும் முடி சூட்டுகின்றான் என்றார். எப்படி பாருங்க, வார்த்தை, அழகான வார்த்தைகள். தசரதன் நின் நெடும் புதல்வன் தன்னை, இதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. நின் நெடும் புதல்வன் தன்னைனா ஒண்ணு பிசிக்கலி அவனுடைய உயரத்தை சொல்றது, ராமர் நல்ல ஹைட்டுன்னு அர்த்தம். சரியா? நின் நெடும் புதல்வன் தன்னை அப்படின்னா ராமர் ரொம்ப ஹைட்டு. அதனாலதான் நம்ம சொல்றோம் ராமன் ஆஜானுபாகும் சொல்றோம். கிட்டத்தட்ட 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்திருக்கார் ராமர். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நின் நெடும் புதல்வன் தன்னை அப்படின்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமைக்குரியவனாக இருக்கக்கூடிய ராமபிரான். அவன் என்ன பண்றான்? மண்ணெடும் கழல் வந்து வணங்கிட, எல்லா அரசர்களும் வணங்கக்கூடிய, வீர அடிகளை விழுந்து வணங்கக்கூடிய, பல் நெடும் பகல் பார் அளிப்பாய், பல நீண்ட நாட்கள் இந்த உலகத்தை காப்பாயாக என்று சொல்லி தன்னுடைய நின் நெடும் புதல்வனை, யார் என்ன சொல்றாரு? தன்னுடைய தொல் நெடும் முடி சூட்டுகின்றான். அப்ப தொல் நெடும் முடினா என்ன? தொன்மையான ரகுவம்சத்திற்கு உரிய பல பரம்பரையிலே வந்திருக்கக்கூடிய அம்சுவான் போன்றவர்கள், பகீரதி போன்றவர்கள், சகரன் போன்றவர்கள், மனுகுலத்திலே உட்கார்ந்திருந்த அத்தனை தொன்மை மிக்க ரகுவம்சத்தை சார்ந்தவர்கள், சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தொல் நெடும் முடியை ராமனுக்கு சூட்டப்போறான். இப்பதான் கோசலை அதை கேட்கிறான். இதுவரைக்கும் அவளுக்கு தகவல் தெரியாது. அரசவையில் எடுத்த முடிவோ ராமர் போய் பேசினதோ தகவல் தெரியாது. இப்பதான் இந்த பணிப்பெண்கள் சொல்லி தகவல் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்ச உடனே என்ன சொல்றா பாரு, சிறக்கும் செல்வம் அகற்கு என சிந்தையில் பிறக்கும் பேர் உவகை கடல் பொப்பு அற வரக்கும் மா வடவை கனல் ஆனதால் துறக்கும் மன்னவன் என்னும் துணுக்கமே. மகற்கு செல்வம் சிறக்கும், என்னுடைய மகனுக்கு ராமபிரானுக்கு இந்த அரசு செல்வம் என்பது சரி, சிறப்பா இருக்கும். அப்படியே பெரிய மகிழ்ச்சி கடலிலே மனதினால் சந்தோஷப்படுகிறார்.
பெட்பு அற பெருமைக்கு ஏற்றுவதாக போக்கக்கூடியவன். ஆனா அடுத்த நிமிஷம் ஒரே நிமிஷத்துல அடுத்த யோசனையும் வந்துதான் என்ன, துறக்கும் மன்னவன் என்னும் துணக்கமே. தன்னுடைய கணவன் இப்போ அரச ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் சன்னியாசத்துக்கு போகணும் இல்லையா? அது யோசனை தானே. அப்ப தசரதன் இனி தன்னுடைய அரசாட்சியை விட்டு கொடுத்து பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்ட பிறகு அவர் என்ன பண்ண போறார்? தசரதன் அந்த அரசாட்சியை விட்டு இறங்கினவுடனே அவர் ரிட்டையர் ஆகி காட்டுக்கு தானே போகணும், அப்படித்தானே பேசிட்டு இருக்கான். அப்ப அதுதான மரபுன்னு சொல்றாங்க. அப்ப தானும் காட்டுக்கு போகணும், தவம் மேற்கொள்ள வேண்டும், போதும் எனக்கு இந்த வாழ்க்கைன்னு சொல்லித்தானே தசரதன் முடிவெடுக்கிறான். ஒரு நிமிஷம் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பேரு கிடைக்க போகுது, பட்டம் கிடைக்க போகுது, அவனுக்கு மணிமுடி கிடைக்க போகுதுன்னு நினைச்ச ஒரு நிமிஷம் கோசலை அடுத்த நிமிஷம் யோசிச்சானா? என்ன யோசிச்சா? கொடுத்தாச்சு சரி, ஆனா என் கணவன் தன்னுடைய அரசாட்சியை துறக்க போறான் இல்லையா? இதுதான் அறிவினால் யோசிப்பதுன்னு அர்த்தம். இதுதான் அறிவில் சிந்தனை கொண்டு அறிவினால் சிந்திக்கின்ற மகிழ்ச்சி தரக்கூடிய. ஏன்னா அறிவை கொண்டு யோசிக்கின்றவர்கள் எப்பவுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் யோசிப்பாங்க. இந்த கேரக்டர் அதைத்தான் நீங்க யோசிக்கணும் சார். ராமாயணம் ஏதோ சும்மா படிக்கூடாது சார், யோசிங்க. இந்த இடத்துல கோசலையினுடைய தீர்மானம் என்ன? ப்ரோஸ் அண்ட் கான்ஸை யோசிக்க. என்ன ஒரு செய்தி சரி, எம்பிள்ளைக்கு பட்டாபிஷேகம், அடுத்தது அவர் காட்டுக்கு போகணுமே இல்லையா? அப்ப இறங்கணும் இல்லையா? அப்போ இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியில போகணும். அப்ப ராஜ்யத்தை விட்டு வெளியில போகணும். அவர் மட்டுமா போவாரு? பட்டத்தரசியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போய்த்தானே ஆகணும். 3 பேர் அவர் பின்னாடி தானே போகணும். அப்ப அவர் பின்னாடி நாமளும் போய்த்தான் ஆகணும். அப்படி போகின்ற பொழுது இனிமே இந்த குழந்தைகளை யார் பார்த்துக்க போறா? இனிமே இந்த குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது யார் செய்ய போறா? இல்லையா? அப்ப அந்த எண்ணம் அவன் மனசுல வருது, வந்தாத்தான் அவ சரி. அதனால்தான் அறிவினால் அவள் ஆராய்கிறாள் மனசல். ஒரு நிமிஷம் இதையும் பார்க்கிறா, ஒரு நிமிஷம் அதையும் பார்க்கிறா, எடுத்துக்கிறாள். அதை பார்த்து முடிச்ச உடனே எல்லாரும் அந்த பணிப்பெண்கள்லாம் போயிட்டாங்க. போன உடனே கோசலைக்கு என்றைக்குமே இங்கிருந்து நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு இது நல்லா தெரியுது. வால்மீகியிலும் இதுதான் இருக்கு. எந்த ஒரு தகவல் கிடைச்சாலும் கோசலை அதை உடனடியாக சுமித்திரையோடு தான் அவள் பகிர்ந்து கொள்கிறாள். நல்லா யோசிப்பார். சுமித்திரை யார்? லக்ஷ்மண சத்ருக்கனை பெற்றெடுத்தவள் இல்லையா? ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து தனக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கோசலை இன்னும் இப்படி வச்சுப்போம். பரதனையை எடுத்து வளர்த்த கோசலை. பரதன் வளர்ந்தது எங்க? கோசலை இடத்தில். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரதன் வளர்ந்தது அத்தனையும் கோசலை இடத்திலே. ராமன் வளர்ந்தது எங்க? கைகே இடத்திலே. ரெண்டு பாருங்க. பிறந்தது கோசலை இடத்திலே, வளர்ந்தது அவன் கைகே இடத்திலே. ஏன்? கைகே தான் ராஜாங்கெல்லாம் சொல்லித்தரா, முழுமையாக சொல்லி தருகிறாள். அவளுக்கு எல்லா விதமான விஷயம் தெரியுது. மேனேஜ்மெண்ட்னா என்ன, பொலிட்டிக்கல்னா என்ன, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஏன்னா அவன் ராணியா இருந்தவ. அதனால அவ அரசாங்கத்தில் இருந்ததுனால அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அதெல்லாம் சொல்லித்தரா ராமனுக்கு. அப்ப அங்க அவர் வாழ்றார், அங்க அவன் வளர்க்கிறான். இங்க அப்படியே பரதன் இங்க வந்து வாழ்றான். பரதனை முழுக்க கௌசலை வளர்க்கிறான். பரதனை வளர்த்தவள்னா கைகை இடத்துல தானே போய் சொல்லி இருக்கணும். நேரா கோசலை என்ன பண்றா? சுமித்திரை இடத்திலே போய் பேசுகிறாள். எவ்வளவுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ். இப்ப யார்கிட்ட போய் ஷேர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கைகை இடத்துல போயிருக்கணும். இப்போ கோசலை, கைகேயி, சுமித்திரை. அப்போ கோசலை அடுத்ததாக அவ யார்கிட்ட போயிருக்கணும்? கைகை இடத்துல போயிருக்கணும். ஆனா கைகை இடத்துல போகல பாருங்க. கோசலை நேராக சுமித்திரை இடத்திலே போய் சொல்கிறாள். அண்ணளாயும் அரும் பெறல் ஆரமும் நல் நதி குவையும் நனி நல்கி தன்
துண்ணும் காதல் சுமித்திரையோடு போய் மின்னும் நேமியன் மேவு இடம் மேவினான். அங்க போய் என்ன சொல்றா, குடுகுடுன்னு ஓடி போய் விஷயத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், உடனே சக்கரப்படையை கொண்டிருக்கக்கூடிய திருமால் இருக்கான் பத்தியா, அவனுடைய கோவிலுக்கு போவோம் என்று சொல்லி சுமித்திரையை கூட்டிக்கிட்டு நாராயணனுடைய கோவிலுக்கு செல்கிறார். அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, என்னன்னா கோசலைக்கும் சுமித்திரைக்கும் ஒரு நல்ல நட்பு முறையானது இருந்திருக்கு. அது இன்வேரியபிளி ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த நட்பு முறையானது தொடர்ந்திருக்கு. அது நம்மளால பார்க்க முடியும். சரியா? அப்ப நேரா போய் என்ன, அவளுடைய மனசுல இருக்கக்கூடிய சங்கடத்தையும் சொல்லி தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சொல்லி சுமித்திர இடத்திலே, சரி வா நம்ம பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டாங்க ராமனுக்கு, ஆகவே நம்ம கோவிலுக்கு போய் நம்மளுடைய குல மரபாகிய நாராயணனுடைய கோவிலுக்கு போய் நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோம் வான்னு சொல்லி கோசலை சுமித்திரையை அழைத்து கொண்டு கோவிலுக்கு போறார். மேவி மென்மலராள் நிலமாது என்னும் தேவி மாரோடு தேவர்கள் யாவரும் ஆவியும் அறிவும் முதல் ஆயவன் வாவி மாமலர் பாதம் வணங்கினாள். அந்த திருமால் கோவிலுக்கு போய் மென்மையான செந்தாமரையிலே வீட்டிருக்கக்கூடிய திருமகள் பூதேவி அந்த 2 தேவியர்களோடு நில மாது, மென்மலராள் நில மாது, சரியா? மென்மலராள் ஸ்ரீதேவி, நிலமாது பூதேவி 2 பேரும் இருக்க தேவிமாரோடும் தேவர்கள் யாவரும், அவனை சுற்றி அந்த கோவில்ல எத்தனை பேர், 33 கோடி தேவர்களும் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா தேவர்களும் அங்க இருக்கு. ஆவியும் அறிவும் முதல் ஆயவன், இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உயிராகவும் அறிவாகவும் ஆதியாகவும் எல்லாவற்றிற்கும் முதல் பொருளாகவும் இருக்கக்கூடிய வாவி மா மலர் பாதம் வணங்கினாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த அழகான நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருமாலுடைய பாதத்தை விழுந்து நமஸ்காரம் செய்தாள். இதுல என்ன அதிசயம் பாருங்க, அவ யார வணங்குறாளோ அந்த நாராயணமூர்த்தி தான் சாட்சாத் நாராயணமூர்த்தி ராமராக தனக்கு பிறந்திருக்கிறார். யார் காலில் போய் விழுந்து வணங்குறாளோ அந்த சாட்சாத் நாராயணமூர்த்தி தான் அங்க அவதாரம் செஞ்சிருக்கார். ஆனா இதுல ஒரு அதிசயம் பாருங்க, தான் நாராயணன் என்பதை அவரும் சொல்லல, அவருக்கு தெரியும், ஆனா வாயை திறந்து சொல்லல. வசிஷ்டருக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும், ஆஞ்சநேயருக்கு தெரியும், ஆனா வாயை திறந்து அவர் சொல்லல. நான் தான், என்னை வணங்கெல்லாம் பேசவே இல்லை அவர், இல்லையா? அவர் தனியாத்தான் இருக்கார். இப்ப அம்மா போய் கௌசல்யா அந்த நாராயணர் கோவில்ல போய் நமஸ்காரம் பண்றா. பண்ணிட்டு என்ன செய்யறாளாம், என் வயன் தரும் மைந்தற்கு இனி அருள் உன் வயத்தது என்றாள். சரியா? எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கக்கூடிய ராமனுடைய நல்லது கெட்டது அவனுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமே நீ பார்த்துக்கோ நாராயணான்னு. அப்ப இது என்ன அருமையான வார்த்தை, நல்லா யோசிங்க. என் வயன் தரும் மைந்தருக்கு இனி அருள் உன் வயத்தது. என்னுடைய வயிற்றுல பிறந்தவன் தான் ராமன், ஆனால் இனிமேல் அவனுக்கு வரவேண்டிய அருள், அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் யாரிடத்தை சார்ந்தது? உன்னிடத்தில் சார்ந்தது என்று கௌசல்யா நாராயணத்திலே வைக்கின்றாள் என்று சொன்னால் இது எந்த தத்துவத்தை நமக்கு அடிப்படையிலே உணர்த்துகிறது என்று சொன்னால் கௌசல்யா சொல்லாமல் சொல்லக்கூடிய சரணாகதி தத்துவம். அப்ப என்ன சரணாகதி? என் பிள்ளையே உன் காலிக்கிட்ட விட்டப்பா, நீ பார்த்துக்கோ, அவனுக்கு என்ன செய்யணுமோ நீ செய். அப்ப இதுல இருந்து என்ன முடிவாகுது? ஞானம் வரப்பெறுகின்ற ஒருவன்
அறிவு சார்ந்த ஒருவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எதுவாக இருக்க வேண்டும்? சரணாகதி என்கின்ற ஒன்று இருத்தல் அவசியம். அதான் இந்த சரணாகதியை நம்ம நிறைய இடத்துல பேசுறோம். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமாயணம் முழுக்க, ராமாயணத்திற்கு மறுபெயர் வைணவ தத்துவத்திலே சரணாகதி காப்பியம் தான் பேர். ராமாயணத்திலே வைணவ தத்துவத்திலே அவர்கள் சொல்லக்கூடியதே என்னன்னா, இந்த காப்பியத்திற்கு சரணாகதி காப்பியம்னு பேர். ஏன்? எல்லா சரணாகதியும் சொல்ல போகுது. அகிலகி சரணாகதி சொல்லியாச்சு, அகலிகை சரணாகதி சொல்லியாச்சு. இனி வரப்போகுது நிறைய. குகனுடைய சரணாகதி வரப்போகுது, விபீஷண சரணாகதி வரப்போகுது, சுக்ரீவன் சரணாகதி வரப்போகுது, சபரியினுடைய சரணாகதி வரப்போகுது. இனி எல்லாம் சரணாகதிகளை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த காப்பியமே சரணாகதி தத்துவம். அதனால தான் அழகாக சொல்றார். கௌசல்யாவும் அதை அழகாக நாராயணத்திலே சொல்கிறாள். எம்புள்ள உன் சரண்ல இனிமே நீ பார்த்துக்கோ சொல்லி யார்கிட்ட விட்டாலாம்? உலகு யாவையும் மண் வயிற்றின் அடக்கிய மாயனை தன் வயிற்றில் அடக்கும் தவத்தினாள். ஆகா சார், இந்த உலகத்தையே தன்னுடைய வயிற்றிலே அடக்கியவனாகிய நாராயணனை 10 மாசம் சுமந்து விட்டிருக்கா. எப்பேற்பட்ட பேர் இல்லையா? அதனால்தான் கௌசல்யாவுக்கும் தேவகிக்கும் அப்பேற்பட்ட பெரிய பேர். என்ன? இந்த உலகத்திலேயே பரம்பொருளாக பேசப்பட்ட இருவரை, ஒரு அவதாரமாகிய ராமனை கௌசல்யாவும், இன்னொரு அவதாரமாக கிருஷ்ணனாக இருந்தவரை தேவகியும் தன்னுடைய வயிற்றிலே பயாலஜிக்கலாக கொடுத்தவங்க. அது எவ்வளவு பெரிய பேர் இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய லட்சணங்கள் இருக்கணுமா இல்லையா? அதனாலதான் அழகா சொன்னான் கம்பன், உலகம் யாவையும் மண் வயிற்றில் அடக்கிய மாயனை தன் வயிற்றின் அடக்கும் தவத்தினாள். இதைவிட கௌசல்யாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வார்த்தைகள் இனி வராது இல்லையா? நாராயணனை, உலகத்தை தன் வயிற்றிலே அடக்குகின்ற நாராயணனை தன் வயிற்றில் அடக்கியவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட தவத்தை சென்றோம். அப்படி இருக்கக்கூடிய கோசலை அப்படி இருந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இனி என்ன பண்றான்னு பார்ப்போம். என்று இறைஞ்சி இந்திரை கேழ்வனும் ஒன்றும் நான்மறை ஓதிய பூசனை நன்று இழைத்து அவன் நல் தவறுக்கு எல்லாம் கன்றுடை பசுவின் கடல் நல்கினாள். இப்படியெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய லட்சுமியின் நாயகனாகி இருக்கக்கூடிய நாராயணனை நல்ல முறையிலே வேதங்களினால் சொல்லப்பட்ட மந்திரங்களினாலே சொல்லி ஜபம் செய்து, மந்திர விஷயங்களை செய்து, வழிபாட்டை செய்து நல்ல விதமா செஞ்சு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு, வேதியர்களுக்கு, அந்தணர்களுக்கு நல் தவறுக்கு எல்லாம், நல்ல தவத்தை செய்தவர்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சாலாம்? கன்றுடை பசுவின் கடல் நல்கினாள். கன்றோடு சேர்ந்த பசுவை தானமா கொடுத்தாள். இதுல இருந்து என்ன முறை தெரியுது? தானம் கொடுக்கணும்னா வெறும் மாட்டை மட்டும் கொடுக்கப்படாது, பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து தானமா முறை. அப்ப என்ன செய்தா? கன்றுடை பசுவின் கடல் நல்கினாள். கடல்ல என்ன சார் அர்த்தம்? அவ்வளவான கூட்டம் கூட்டமா கொடுத்துருக்கா வச்சுக்கோ. கோதானம்னு சொல்லுவா. கோதானம்னா பசு மாட்டை தானம் பண்ற, அப்படி கோதானம் பண்ணிருக்க. அது முடிச்ச பிறகு அதே சமயத்துல இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொருந்த நாள் நாளை நின் புதல்வருக்கு என்றனன். இப்ப இந்த சைட திரும்பினா தசரதன். தசரதன் ஏற்கனவே தன்னுடைய மந்திரி ஆலோசனையில அவர் என்ன சொன்னார்? கணிதத்தை செய்து ஜோதிடர்கள் எல்லாம் கணக்கு போட்டு சொல்லுங்கோன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படித்தானே சொல்றான் தயரதன்.
அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜோசியர்கள் எல்லாம் பார்த்து சொல்லுங்கப்பா நல்ல நாளா சொல்லுங்கன்னு சொன்னா எல்லாரும் ஒரு நாளை குறிச்சிருக்காங்க. குறித்ததை வசிஷ்டர் இடத்திலே சொல்லியிருக்காங்க. வசிஷ்டரும் சரின்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னார்? பொருந்த நாள் நாளை நின் புதல்வருக்கு, நாளைக்கே நல்ல நாள்பா உன் பிள்ளைக்கு முடிச்சுடுறார். திருத்தினர் அன்ன சொல் கேட்ட செய்கழல் பொருத்தின் மால் யானையன் பிழைப்பு இல் செய் தவம் வருந்தினன் வருக என வசிஷ்டன் ஈதி. என்ன சொன்னா அழகாக இந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டான். பக்கத்தில் இருந்தவர்கள், அறிஞர்கள், ஜோதிட அறிஞர்கள் எல்லாரும் குறித்த நாள், நாளைக்கே உன் பிள்ளைக்கு முடிசூடுறதுக்கு சரி பொருத்தமான நாள் அப்படின்னு சொன்ன உடனே, அதை கேட்ட உடனேயே அவருக்கு ஒரே சந்தோஷம். சந்தோஷத்தை கேட்ட உடனே பின்னாடி இருக்கக்கூடிய வசிஷ்டர் நிற்கிறார். வசிஷ்டரிடத்திலே போய் என்ன செய்வாரா? தவறில்லாம தவத்தை செய்தவரே, இனி அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை நீங்கள் செய்யுங்கள். அவரை அழைச்சு கூப்பிடுறான். வாங்கோ சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்போ நாம அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். ஆனாலும் குல குருவாக நீங்க தான் அவனுக்கு குருவா இருந்து பாலபாரம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனாவனாலன்னு சொல்லி கொடுத்தது யாரு? வசிஷ்டர் தான் இல்லையா? ராமருக்கு சொல்லி கொடுத்தவர் தானே. குருகுலமாக உட்கார வச்சு ராமர் தான் எல்லாத்தையும் ராமருக்கு சொல்லி கொடுத்தவர் வசிஷ்டர். ஆகவே வசிஷ்டர் இடத்துல சொல்றார், நாளைக்கு பட்டாபிஷேகம் என் பிள்ளைக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ராமருக்கு போய் தக்க அரசு ஆலோசனைகளை செய்து அவனை ப்ரிப்பேர் பண்ணுங்கிற. எப்படி ப்ரிப்பரேஷன்? என்ன சொல்லணும்? நீ எடுக்கக்கூடிய பதவி எப்பேற்பட்டது, நீ எந்த வம்சத்தின் வழியா வந்திருக்க, என்ன பரம்பரை முறை, அதுல என்ன நெறி, என்ன மாண்பு, என்ன செய்யணும், நீ என்னவா இருக்கணும், நீ எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கணும், எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இத்தனையும் யார் சொல்லணும்? தசரதன் தான் சொல்றேன்னு சொல்லல. தசரதன் சொல்லியிருந்தாலும் ராமர் கேட்டிருப்பார். நல்ல ஞாபகம், தசரதர் சொல்லியிருந்தா ராமர் கேட்டிருப்பார். கேட்க மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. ஆனால் தசரதனை யாரை சொல்ல சொல்லி சொல்றார்? வசிஷ்டரை போய் நீங்கள் இந்த அறிவுரையை சொல்லுங்கள் என்று சொல்றார். என்ன காரணம்? தன்னை விட தன் குரு சொன்னால் ராமன் பணிவோடு ஏற்றுக்கொள்வார். ஏன்னா ராமனுக்கு குரு மேல அவ்வளவு மதிப்பு. குரு சொன்னா கட்டமாட்டான். ஆகவே நீங்க போய் என்ன சொல்லுங்க, நல் இயல் மங்கள நாளும் நாளை அவ்வில் இயல் தோழ்வர்க்கு ஈண்டு வேண்டுவ ஒல்லையின் இயற்றி நல் உறுதி வாய்மையும் சொல்லுதி பெரிது என தொழுது சொல்லினான். என்ன சொல்லணுங்கிறான்? நல் உறுதி வாய்மையும் சொல்லுதி. அவனுக்கு மனசுக்கு உறுதியை சொல்லுங்கள். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுக்க சொல்றான். உறுதியை தாருங்கள். உறுதி மட்டுமில்ல, வாய்மையை சொல்லுங்க, நல்லதை எடுத்து சொல்லுங்க, அறிவுரை செய்யுங்கள், உண்மையை சொல்லுங்கள், அரசியலுக்கு என்ன அறம்ங்கிறத சொல்லுங்க. ஏன்னா அரசியலுக்கு வரப்போறான் நாளைக்கு. நேத்து வரைக்கும் அவன் பாட்டது ஒரு விளையாட்டு பிள்ளை. நேற்று போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன் தான். அவனுக்கு நாளைக்கு நான் ராஜாங்க பதவியை தரப்போறேன். இந்த ராஜாங்க பதவியில உட்காரும் பொழுது ராஜாவுக்கு என்ன பொறுப்புங்கிறது தெரியணுமா இல்லையா? என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா? அதுக்கு ஒரு குலகுரு வச்சு அவனுக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்றாரு பாத்தீங்களா? எப்பேற்பட்ட ஒரு சமாச்சாரம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல அனுபவமே இல்லாதவன்லாம் பாலிடிக்ஸ்ல இருக்கிறான். அவன் என்ன பண்ணணுங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாம செய்யறான். அவன் ஒண்ணு பிரசிடென்டா இருக்கான், பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான், மொத்தத்துல குழப்பறான். நாட்டையும் குழப்பி, ராஜாங்கத்தையும் குழப்பி, பக்கத்துல இருக்கிறவனையும் குழப்பி, எல்லாரையும் குழப்பிட்டு குழப்பமா பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான். என்ன காரணம்? அவனுக்கும் அனுபவம் இல்லை, அவனுக்கும் சொன்னாலும் கேட்கக்கூடிய அறிவும் இல்லை. அப்ப இந்த முறை என்ன அழகாக வச்சிருக்கான் பாருங்க வசிஷ்டர். தயரதன் என்ன அழகா வச்சிருக்கார் பாருங்க. வசிஷ்டரை விட்டு நீ நல்ல அறத்தை அவனுக்கு போதனை செய். ஏன்னா அவன் ராஜாவா நாளைக்கு உட்கார போறானா, அவனுக்கு அந்த பொறுப்பு தெரியும் இல்லையா?
நான் கேட்கலாம். அதான் நான் அப்பவே சொன்னேன், ஏன் தந்தை சொல்லக்கூடாதா? தந்தை சொல்லுவார். எப்ப சொல்லுவார்? நீ மேல உட்கார்ந்த பிறகு உனக்கு மற்ற மரபு முறைகளை சொல்லித் தருவார். ஆனால் உனக்கு வேண்டிய போதனையை முதலிலே குருதான் எடுத்து தருவார். ஆகவே குருவை சொல்லி அழகாக வசிஷ்டனிடத்திலே இவன் ஒரு கோரிக்கையாக வைக்கிறான். அதை கேட்டுக்கொண்டு வசிஷ்டர் ராமனுடைய இடத்திற்குள்ளே நுழைகிறார். ராமருக்கு வசிஷ்டன் மந்திர ஆலோசனை போல் ராஜாங்கத்தினுடைய ஆலோசனையாக, அரசியல் ஆலோசனையாக ராமனுக்கு வசிஷ்டன் என்ன சொன்னார்? அருமையான இடங்க. இத நீங்க படிச்சீங்கன்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அத்தனையும் வசிஷ்டர் பேசுறார். இதெல்லாம் படிக்க வேண்டிய கட்டங்கள். இன்னைக்கு நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பேசுறோம் இல்லையா? பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு பேசக்கூடிய அத்தனையும் வசிஷ்டர் தொடாத இடம் இல்லை ராமருக்கு. இதெல்லாம் ராமருக்கு தெரியாதான்னு கேட்காதீங்க. ராமருக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் கேட்பார். ஏன்? நல்லதை கேட்கறதுக்கு எத்தனை தடவை கேட்டாலும் தப்பே கிடையாது. நேற்று சார் ராமாயணம் கேட்டீங்க, ஏன் சார் இன்னைக்கு கேட்கறீங்க? இன்னைக்கும் கேட்கலாம், நாளைக்கும் கேட்கலாம், நாளைக்கும் கேட்கலாம், கடைசி காலம் வரைக்கும் ராமனை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். தவறே இல்லை. என்ன காரணம்? நல்லதை கேட்கறதுக்கு நேரங்காலம் தேவையில்லை. இன்னொன்னு, திரும்ப 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 நல்ல விஷயங்களை காதிலே போட்டுக் கொள்வது சரியான அணுகுமுறை. ஆகவே தான் ராமன் அந்த விஷயங்களை, வசிஷ்டர் என்ன சொல்ல போறார், ராம அதை என்ன கேட்க போறாருங்கிறத வருகின்ற வகுப்புல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு வசிஷ்டர் ராமரனுடைய அரண்மனைக்கு போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். ராமரனுடைய பட்டாபிஷேகம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு சந்தோஷத்தோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.